ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 4.7 பார்க்கலாமா? இப்போ டொமைன் கேட்குறாங்க. இந்த டொமைன் கிட்ட நம்ம என்ன பண்ணோம், இந்த காஸ் இன்வெர்ஸ்குள்ள இருக்கு இல்லையா, இந்த வேல்யூக்கு எக்ஸ் வேல்யூ முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பிரின்சிபல் டொமைன் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸுக்கு நமக்கு -1லேருந்து +1 தான். இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு therefore -1லேருந்து இந்த 2 + sin x/3 இந்த உள்ள வேல்யூ என்ன சரிங்களா, +1 வரைக்கும் வரும். +3 போடலாமா? 3 இந்த டிவைடில் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், 3 மல்டி பண்ணுமா, -3 2 + sin x அந்த 3 மல்டி பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடும். 1 × 3 3. நெக்ஸ்ட் நம்ம வந்து 2 வரைக்கும் போடலாமா, +2. அப்போ என்ன பண்ணோம், -2 ஆட் பண்ணோம். இங்கே -2 ஆட் பண்ண வரும், -5 ஆகிடுமா. 2 நம்ம கேன்சல் ஆகிடும் இல்லையா, -2 ஆட் பண்ணும்போது இங்கே -2 ஆட் பண்ண வரும், +1 ஆகிடும். நமக்கு வந்து அளவு தெரியும், சைனோட மேக்ஸ் நமக்கு இந்த சைன் வேல்யூ என்ன இருக்கும், சைன் என்ன சொல்லும்போது -1லேருந்து +1 தான் இருக்கும் இல்லையா, -5 சான்ஸ் இல்லை. அப்போ -1லேருந்து என்ன பண்ணலாம், +1 எடுத்துக்கலாமா இல்லையா, ஏன்னா சைன் இன்வெர்ஸும் சரி காஸ் இன்வெர்ஸும் சரி என்ன -1 +1 தான். இப்போ சைன் இங்கே எக்ஸ் இருக்கணும், சைன் நம்ம இந்த பக்கம் சைன் இன்வெர்ஸ் ஆகிடுமா, அப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1 வந்துடும். இங்கே எக்ஸ் ஆகிடும், இந்த பக்கம் என்ன வந்தோம், சைன் இன்வெர்ஸ் ஆஃப் +1 ஆகும். -1 எப்போ வரும், நமக்கு -π/2 இல்லையா. அடுத்து எக்ஸ் விச் லெஸ் than equal to +1 எப்போ வரும், நமக்கு +π/2. அவ்வளோதான் ஆன்சர். இந்த ரிக்வயர்ட் கம்பினேஷன் -π/2 வந்து +π/2 அவ்வளோதான்.